ஏவர்க்கம் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு இந்த அட்வர்ஸ் கிளைமேட்டில், ஹெவி ரெயின்ஸில் இவ்வளோ பேர் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கு. ஸோ அது உங்களோட சிஎஸ்சி மேலே, உங்களோட சிஎஸ்சி சர்வீஸஸ்க்கு மேலே இருக்குன்னு அன்பு, பாசம் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ஐ கன்கிராச்சுலேட் all of you who have made convenient to attend this workshop. And I also congratulate Tamil Nadu E-Survey Center Association for organizing this workshop. The knowledge transfer அப்புறம் இந்த ரெகுலர் சர்வீஸ் அப்டேட் ஒரு சிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஸோ ஒரு சிஎஸ்சி விஎல்இக்கு அவன் பிஸ்னஸில் இந்த மாதிரி நாலேஜ் கெய்னிங் அல்லது நாலேஜ் அப்டேஷன் மூலமாக தானே முன்னேற முடியும். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஒரு சிஎஸ்சி விஎல்இக்கு இந்த மாதிரி செஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சிட்டிசனும் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ், இந்த மாதிரி நாலேஜ் ஷேரிங், சர்வீஸ் அப்டேட்ஸு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணிடும். ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறைய புது சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் மூலமாக விஎல்இக்கு அந்த சர்வீஸ் அல்ல ப்ராடக்ட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அது மூலமாக என் சிட்டிசன், என் கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ், இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் we have always encouraged, and I wish to once again congratulate all the VLEs and also in the Tamil Nadu E-Survey Association for organizing this workshop. So today, CSE VLEs role நம்ம வில்லேஜ் அப்புறம் நம்ம சொசைட்டியில் சிஎஸ்சி ரோல் டெய்லி இவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஐ மீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கு, புது டெக்னாலஜிஸ் வந்துகிட்டே இருக்கு, புது அப்ளிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 10 வருஷம் அப்புறம் நம்ம இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும். இன்னைக்கு யூஸ் பண்ணின ஆப்ஸை, இன்னைக்கு யூஸ் பண்ணின சிஸ்டம், இன்னைக்கு யூஸ் பண்ணின ஃபோன் எல்லாமே ஒப்சல்யூட் ஆகிடும். அது ஒன்றுமே அடுத்த 10 வருஷம் அப்புறம் யூஸே ஆக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சர்வீஸ் டெலிவரி இஸ் ஆல்சோ சேஞ்சிங் ரேப்பிட்லி. நம்ம வே ஆஃப் சர்வீஸ் டெலிவரி அதுவும் தினமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா இ கமர்ஸ் அது ஸ்லோலி கியூ கமர்ஸாக மாறிட்டே இருக்கு. குயிக் கமர்ஸ் மாறிட்டே இருக்கு. ஸோ கியூ கமர்ஸ் ஆல்ரெடி நம்ம சிட்டிஸை, செமி அர்பன் லொக்கேஷன்ஸ் ஆல்ரெடி பெனிட்ரேட் ஆகிருக்கு. ஸோ உங்களை ஃபோனில் ஒரு ஆர்டர் போட்டால் 15 நிமிஷம் உள்ள பொருள் வீட்டுக்குள்ளே வந்துடும். அங்கே ஒரு சென்ட்ரலைஸ்டு வேர் ஹவுஸ் இருக்கும். அந்த வேர் ஹவுஸ் மூலமாக 15 நிமிஷம் உள்ள பொருள், 15 நிமிஷம் கூட தேவைப்படாது, அதுக்குள்ளே பொருள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இது கியூ கமர்ஸ். ஸோ இந்த கியூ கமர்ஸை இ கமர்ஸை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஈவன் சர்வீஸ் டெலிவரியிலும் வந்துகிட்டே இருக்கு தினம். ஸோ வி ஹாவ் டு பி அலர்ட். நம்ம சிஎஸ்சி ரோல் தினம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, இவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த நியூ சர்வீஸ் டெலிவரி மாடல்ஸ் மூலமாக சிஎஸ்சிக்கு என்ன நடக்க போகுது, அதே மாதிரி நம்ம சொசைட்டிக்கு அல்ல நம்ம வில்லேஜஸுக்கு என்ன நடக்க போகுது. ஸோ உங்களை நோட் பண்ணிட அடுத்த ஒரு 10 வருஷம் உள்ள நம்ம சிஎஸ்சி ஒரு ப்ராமினன்ட் ரோல் அவர் லொக்கேஷனில் எடுக்கலான்னு வச்சா நம்ம வில்லேஜஸ் ஸ்லோலி டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கும். உங்களை ஊர் மட்டும் பார்த்துட்டு போனால் 10 வருஷம் முன்னாடி உங்களை ஊரில் 20 சின்ன ஷாப்ஸ், ப்ரொவிஷன் ஷாப்பு, மல்லிகை கடை, டீ ஷாப்ஸ் 20 ஷாப்ஸ் இருந்திருந்தால் உங்களை இன்னைக்கு திரும்ப போய் கவுண்ட் பண்ணிப்பார், அது 10 கம்மியாயிடும், குறைஞ்சிருக்கும். இப்போ அங்கே 20 ஷாப் இருக்க மாட்டேன், இங்கே 10 ஷாப்பு, ரிமைனிங் 10 ஷாப்பு காலியாக இருக்கும். இது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நம்ம ஊரில் முன்னாடி ஒரு சின்ன வில்லேஜ் பேக்கரி இருந்திருக்கும், கடலை மிட்டாய் கடை இருந்திருக்கும், டீ ஷாப் இருந்திருக்கும், மல்லிகை ப்ரொவிஷன் ஷாப் இருந்திருக்கும். ஸோ இந்த ஷாப்ஸில்
பேக்கரி இப்போ இருக்குமாது உங்களை போய் செக் பண்ணி பாருணும். பேக்கரி க்ளோஸ் ஆயிருந்தாலே அங்கே ஒரு 2 பேருக்கு வேலை இருந்திருக்கும், அந்த வேலை போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸில் நம்ம ஊரில் ஒரு சின்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கும், அங்கே ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருந்திருக்கும், அங்கே வில்லேஜ் கல்ச்சர், இப்போ அந்த பேக்கரியில் பேக் பண்ணின பொருள் அந்த வில்லேஜ் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுட் கல்ச்சர் இருக்கும், நம்ம வில்லேஜ் கல்ச்சர் இருக்கும், ட்ரெடிஷன் இருக்கும், அங்கே கோவிலில் ஒரு திருமணம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் அல்ல இந்த கியூ கொமர்ஸ் புது சர்வீஸ் டெலிவரி மூலமாக டிஸப்பியர் ஆகிறதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் க்ளோஸ் ஆயா அங்கே வில்லேஜில் ஆக்டிவிட்டி நடக்காது, ஜாப் கம்மி ஆகிடும். ஊர் மக்கள் என்ன பண்ணிடும், முதல்ல பையனும் ஒய்ஃபும் குழந்தைய கூட்டி அவன் பெங்களூர் அல்ல சென்னை போயிடும், இல்லை டெல்லி போயிடும், இல்லை மும்பை போயிடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 6 மாதம் 7 மாதம் அவன் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட்டி போயிடும். ஸோ ஊரில் பாப்புலேஷன் கம்மியாயிடும். ஸோ இது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நம்ம ஊர் கல்ச்சர், ஊர் ட்ரெடிஷன், ஊர் ஃபுட் ஹேபிட், ஊரில் இந்த ஃபெஸ்டிவல்ஸ், இதுக்கு எல்லாம் இது ஒரு த்ரெட்டர். ஸோ இதுக்கு டேக்கிள் பண்ணதுக்கு ஒரு ரோல், ஒரு சோல்ஜியராக சிஎஸ்சி மாறப்போகுது. அந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ஹோப்பு அல்ல ஒரு நம்பிக்கை, ஒரு பேக் போன் சிஎஸ்சி தானே. வேறு ஒரு சொல்யூஷனும் இன்னைக்கு நிலைமையில் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷனு இல்லை. ஸோ நம்ம சிஎஸ்சி விஎல்இ இந்த கம்மிங் டேஸில் வெறும் நாளில் இந்தியா பாக் பார்டரில் ஒரு சோல்ஜியர் எப்படி நம்ம ராஜ்யத்தை காப்பாற்றுறதோ அதே மாதிரி நம்ம ஓரோ விஎல்இயும் அவன் ஊரை காப்பாற்ற போதும். அவன் சோல்ஜியர் மாதிரி அந்த ஊர் கல்ச்சர், ஊர் ட்ரெடிஷன், அந்த ஊரில் ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாமே அவன் காப்பாற்ற போது அவன் தானே அங்கே ஒரு சோல்ஜர் மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்க போகுது. ஸோ வி ஹாவ் ஒரு ஸ்ட்ராங் position, we have a strong place in every village, every locality where we are present currently. So that is a good news for every CSE. So எல்லா சிஎஸ்சிபிஎல்லையும் ப்ரௌடாக இருந்துட, ஹாப்பியாக இருந்துட. உங்களை சர்வீஸ் சர்வீஸ் டெலிவரி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு மேலே உங்களை வில்லேஜை காப்பாற்றிட்டு இருக்க, வில்லேஜ் ட்ரெடிஷன் காப்பாற்றிட்டு இருக்க, வில்லேஜ் கல்ச்சர் காப்பாற்றிட்டு இருக்க, ட்ரெடிஷன் காப்பாற்றிட்டு இருக்கு, அங்கே ஃபுட்டு காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ பி ப்ரவுட், பி ஹாப்பி. ஸோ இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி நான் ஒரு 5 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் குயிக்காக பேசி முடிச்சிடான். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸு இஸ் வெரி கிரிட்டிக்கல், நம்ம சர்வைவலுக்காக கம்மிங் டேஸில் ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ முதல்ல நம்ம சிஎஸ்சி வில்லேஜில் இருக்கலாம், சொசைட்டியில் இருக்கலாம், செமி அர்பனில் இருக்கலாம், ஈவன் சிட்டிக்குள்ளே இருக்கலாம். பட் யூ ஷுட் பொசிஷன் யுவர் செல்ஃப். நம்ம விஎல்இ முதல் என்ன பண்ணணும், அவன் ப்ராடக்ட், அவன் சர்வீஸை அந்த லொக்காலிட்டியில் அந்த வில்லேஜில் பொசிஷன் பண்ணணும். நமக்கு தெரியணும் நம்ம கஸ்டமர் யாரு, நம்ம மார்க்கெட் எங்கே. ஸோ இது முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு என்ன தானே நம்மளால் நம்ம சிஎஸ்சியை பொசிஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு போட்டில் தண்ணி, இந்த வெல் வாட்டர் கிணறு தண்ணி நம்ம வீடுக்குள்ளே அந்த போட்டில் உள்ளே எடுத்து வச்சா அதுக்கு வேல்யூ 0. நம்ம கிணறு தண்ணியான கிணற்றுள்ளேன்னு எடுத்து நம்மளே குடிக்க போகுது, அதுக்கு வேல்யூ 0. அதே தண்ணி நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஒரு கூல் பாரில் அதே தண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சேல் பண்ணியா ₹20. சேம் போட்டில் தண்ணி நம்ம ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ₹45 ப்ளஸ் டேக்ஸ். அதே தண்ணி போட்டில் ஒரு ஃப்ளைட் உள்ள ஒரு ஏரோப்ளைன் உள்ள சேல் பண்ணியா ₹80 ப்ளஸ் டேக்ஸ். இதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஷுட் பொசிஷன் அவர் ப்ராடக்ட், வி ஷுட் பொசிஷன் அவர் கஸ்டமர், வி ஷுட் நோ who is going to be our customer, we should know where is going to be our market. So this you should understand well and run your CSC. அப்புறம் we should correctly identify our place. நம்ம place அந்த மார்க்கெட்டில் அல்ல அந்த சர்வீஸ் டெலிவரியில் அந்த செயினில் எங்கே நம்ம ஸ்பேஸ்ன்னு நம்ம தெளிவாக இருக்கணும். அந்த ஸ்பேஸ் விட்டு போகக்கூடாது, அந்த ஸ்பேஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம அங்கே இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம அங்கே எக்ஸல் பண்ண முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பார்த்தா நம்ம ஃபுட் பிஸ்னஸில் நிறைய பேர் இருக்கு. ஃபுட் பிஸ்னஸில் நம்ம சங்கீதா ஹோட்டல்ஸ் இருக்குது, சரவணா ஹோட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்விக்கி சொமாட்டோ இதுவும் ஃபுட் பிஸ்னஸில் இருக்குது. பட் ஸ்விக்கி சொமாட்டோ 4 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சரவணா பவனும் சங்கீதாயும் ஸ்விக்கி சொமாட்டோயும் 4 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த 4 பேரும் அவர் ஓன் ஸ்பேஸ் அவர் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே எக்ஸல் பண்ணியிருக்கு. சரவணா பவன் சங்கீதா அவர் குக்கிங்கிலும் ஹோட்டல் ஆப்ரேஷன்லும் எக்ஸல் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்விக்கி சொமாட்டோ அவர் டெலிவரியில் அந்த பிளேஸ் சூஸ் பண்ணி அங்கே எக்ஸல் பண்ணிருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பொசிஷனிங் ஆஃப் அவர் சிஎஸ்சி, ஃபைண்டிங் அவர் பிளேஸ் இன் த மார்க்கெட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ கம்மிங் டேஸ் திஸ் வில் பி வெரி கிரிட்டிக்கல். 2, நம்ம வி ஷுட் பி ஃபார் சைட்டட். இப்போ நான் சின்னதாக இருக்கும்போது என் அம்மா சொல்லிவிடும், நீ திடீர்னு சொல்லிவிடும் போய் சர்க்கரை வாங்கி வந்துட்டேன். ஸோ நம்ம என் வீடு பக்கம் ஒரு மளிகை கடை இருக்கும். நான் அங்கே போயால் ரொம்ப கூட்டம் இருக்கும். அங்கே ஒரு பெஞ்சு போட்டிருக்கோம். அந்த பெஞ்சுக்கு அப்புறம் அந்த ப்ரொவிஷன் ஸ்டாப் ஓனர், அப்புறம் அவர் அசிஸ்டண்ட்டு. ஸோ இங்கே கூட்டம் எல்லாம் பெஞ்சு இந்த பக்கம் நின்றுடும். நம்ம 1 கிலோ சர்க்கரை சொல்லி அவர் அங்கே கோணி இதை அது ஓப்பன் பண்ணி இதை பேக் பண்ணி தந்துடும். ஸோ நம்ம ப்ராடக்டை ஒரு 10 மீட்டர்ஸ் அல்ல 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ லேட்டர் கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ் அல்ல 6 இயர்ஸ் அப்புறம் என்ன நடந்திருக்கு, அந்த பெஞ்ச் இருந்திருக்குல்ல, அந்த ப்ரொவிஷன் ஸ்டாப் ஓனரும் அசிஸ்டன்டும் அந்த பக்கம் இருந்துடும், நம்ம கஸ்டமர்ஸ் இந்த பக்கம் இருந்துடும். அந்த பெஞ்சு ரிமூவ் ஆயிருக்கு, பெஞ்சு டிஸப்பியர் ஆயிடுச்சு. நம்மளால் டைரெக்டாக பொருள் போய் பார்த்து எடுக்க முடியும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீலகிரிஸை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்மளை அந்த பெஞ்சு ரிமூவ் பண்ணி நம்ம டைரெக்டாக பொருளை ஃபீல் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அந்த ஷெல்ஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஷெல்ஃப் ரிமூவாக இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம மொபைல் ஸ்க்ரீனை மானிட்டரில் நம்ம வேர் ஹவுஸில் ரீச் ஆகுது. வேர் ஹவுஸில் என்னென்ன இருக்குது அது பார்த்து நம்மளால் ஆர்டர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ முதல்ல பெஞ்சு ரிமூவாக இருக்கு, நம்ம டைரெக்டாக பொருள் பக்கம் போயிருக்கு. அதுக்கப்புறம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிருக்கு, இந்த ஷெல்ஃப் ரிமூவாக இருக்குது, நம்ம டைரெக்டாக வேர் ஹவுஸில் இப்போ போயிட்டுருக்கு. மொபைலு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மூலமாக நம்ம வேர் ஹவுஸ் உள்ளே போய் என்ன பொருள் இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். நவ் சூன் இந்த ஸ்க்ரீனும் ரிமூவ் ஆகிடும், நம்ம டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் வேர் வி நீட் டு பி ஃபார் சைட்டட். நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், புது ஆப்ஸ், புது மோட்ஸ் ஆஃப் டெலிவரி இவால்வ் ஆகிட்டே இருக்கு. நம்ம இது எதிர்பார்த்து நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக பொசிஷன் பண்ணணும். ஸோ வி ஷுட் பி ஆஸ் எ VLE, ஆஸ் எ என்டர்பிரினர், ஆஸ் எ ஓனர் ஆஃப் CSE, யூ ஷுட் பி ஃபார் சைட்டட். வி ஷுட் பி ரெடி டு எம்ப்ரைஸ் எனி டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், எனி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும், நம்ம ஃபார் சைட்டடாக இருக்கணும். 3rd, இன்வெஸ்ட் மோர் ஆன் சர்வீஸ். நம்ம சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸில் நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும், நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி தேவைப்பட்டால் பண்ணவும், ட்ரைனிங்கை இதை ஸ்டாஃப் இருந்தால் ட்ரைனிங் கொடுத்துட்டு கஸ்டமர் சர்வீஸில் நம்ம டைம் அண்ட் மணி நம்ம கஸ்டமர் சர்வீஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் உங்களை பார்த்தாலே நம்ம காம்படிட்டர் யார், நம்ம காம்படிட்டரு டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், புது ஆப்பு. ஸோ இந்த டெக்னாலஜி அல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அவனால் சர்வீஸ் ஒரு அளவுக்கு மேலே கொடுக்க முடியாது. தட் இஸ் அவர் USP, நம்ம ஸ்ட்ரென்த் அது. ஸோ தட் இஸ் வை நம்ம சர்வீஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அங்கே தானே நம்மளால் இந்த காம்படிட்டரை அடிக்க முடியும். ஸோ லெட் அஸ் இன்வெஸ்ட் மோர், கான்சன்ட்ரேட் மோர் ஆன் சர்வீஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷனுக்கு போயிருக்கேன். ஸோ அங்கே சாப்பாடு சூப்பராக இருந்திருக்கு, A++ குவாலிட்டி ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. சால்ட்டு, காரம், இந்த
ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. நம்ம சாப்பாடு முடிச்சு வருது, இந்த பையன் பொண்ணு அப்பா அம்மா கூட நிற்குது, நம்ம கவனிக்கவே இல்லை, நம்ம வெளியே வந்திருக்கு. ஸோ யாராவது உங்களோட மேரேஜ் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டால் உங்களை ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க மாட்டேன். பட் இதே மேரேஜில் ஃபுட் அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லை, ஒரு பி லெவலு ஓரளவுக்கு ஓகேயாக இருந்திருக்கு, சாம்பாரில் கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு, காரம் கரெக்டாக இல்லை. பட் உங்களுக்கு வெளியே வரும்போது இந்த பையன் அப்பா அம்மா அந்த ஃபேமிலி உங்களை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்க, உங்களை தேங்க்ஸ் சொல்லி பாராட்டி உங்களை திருப்பி அனுப்பியிருக்கேன். உங்களை இந்த மேரேஜ் எப்படி போயிருந்தா யாராவது உங்களோட கேட்டால் உங்களை சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிடும். ஸோ சர்வீஸ் கேன் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். ஏதாவது கேப்ஸ் இருந்தால் கூட ப்ராடக்ட் அல்ல நம்ம இந்த ப்ராசஸிங்கில் டிலே இருந்தால் கூட நம்ம சர்வீஸ் கரெக்டாக பண்ணியா the customer will be happy, he will be loyalty. So concentrate more on service, invest more on service, because we are entering a critical stage where our competitor technology is going to be technology. So அந்த ஒரு நிலைமையில நம்ம ஸ்ட்ரென்த் என்ன சர்வீஸ். ஸோ அந்த சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி. தேர்ட், நம்ம சென்டருக்கு, நம்ம ப்ராடக்ட்டுக்கு, நம்ம சர்வீஸுக்கு வேல்யூ க்ரியேட் பண்ணிடும். நம்ம ஒரு காம்படிட்டரால் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. நம்ம யூனிக்காக இருக்கணும். நம்ம அந்த வேல்யூ க்ரியேட் பண்ணி அப்புறம் ஆறாலும் நம்மளை அடிக்க முடியாது. ஸோ இது உங்களுக்கு பாரு, ஒரு 100 ரூபி நோட், அது ஒரு பேப்பர், 5 பைசா பேப்பர், அந்த 100 ரூபி நோட்டுன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் பேப்பர், அதில் ஆர்பிஐ சைன் போட்டு சீல் போட்டால் தானே அந்த 100 ரூபிக்கு வேல்யூ வருது. ஸோ அந்த சைன் சீல் போட்ட அப்புறம் 100 ரூபி வேல்யூ வருது. அந்த வேல்யூ வந்த அப்புறம் அந்த வேல்யூ ஆறாலும் எடுக்க முடியாது. ஈவன் அது இந்த ட்ரைனேஜ் உள்ள போயால் கூட, காவாய்க்குள்ளே போயால் கூட அந்த 100 ரூபீஸ் அதே வேல்யூ இருக்கும், ஆறாலுமே அந்த வேல்யூ எடுக்க முடியாது. அதே மாதிரி தானே நம்ம சிஎஸ்சிக்கு நம்ம வேல்யூ கிரியேட் பண்ணியா அந்த வேல்யூ உங்களை காம்படிட்டராலே அடிக்க முடியாதே, எடுக்க முடியாது. ஸோ த தேர்ட் திங், கிரியேட் வேல்யூ ஃபார் யுவர் சிஎஸ்சி. யூனிக்கான ப்ராடக்ட்ஸை, யூனிக்கான சர்வீஸை, யூனிக்கான ப்ராசஸிங், யூனிக்கான சர்வீஸ் டெலிவரி மெக்கானிசம் கிரியேட் பண்ணிட உங்களோட சிஎஸ்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு காம்படிட்டராலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. லாஸ்ட், நம்ம ரிலேஷன்ஷிப் வித் சிஎஸ்சி இ-கவர்னன்ஸ், சிஎஸ்சி எஸ்பிவி அண்ட் விஎல்இ. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இந்த சிஎஸ்சிக்கு ஐடென்டிட்டி அந்த விஎல்இ மூலமாக வருது, விஎல்இக்கு ஐடென்டிட்டி சிஎஸ்சி மூலமாக வருது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இன்டாக்ட் இருக்கணும். நிறைய விஎல்இஸை அந்த கோவிட் டைமில் இன்ஆக்டிவ் ஆகி போயிருக்கு. பட் அவரால் இப்போ மறுபடி இதை நம்ம ஓன்போர்ட் ஆக முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி அவர் ஆதார் நம்ம டேட்டா பேஸில் இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லதாக வச்சுடு. ஸோ இதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்கு. உங்களை கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது, கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கணும், உங்களை நேர்மையான இதில் பிஸ்னஸ். இப்போது ஒரு விஎல்இ தப்பான ஏதாவது பண்ணியாலும் மற்ற 99 விஎல்இ பேர் போய்டும். ஸோ உங்களை சர்வீஸ் டெலிவரியில் பக்காவாக இருந்துட என்ன தானே இந்த சிஎஸ்சி விஎல்இ ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும். சிஎஸ்சி எஸ்பிவி விஎல்இ ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிவிட உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியா, நம்ம ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேர் என்னைக்கு வரைக்கும் நம்ம தலையில் கனெக்டடாக இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் தானே அந்த ஹேருக்கு வேல்யூ, ஐடென்டிட்டி. எந்த நிமிஷம் அந்த ஹேர் வெளியே வருதோ, நாளைக்கு அந்த இப்போ உங்களுக்கு பெண்டாட்டி ஹேர் இருக்கு, அந்த ஹேரு அந்த பெண்டாட்டி தலைமையில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, ஷாம்பு வாங்கி கொடுத்துடும், ஆயில் வாங்கி கொடுத்துடும். பட் எந்த மூமெண்டில் அந்த ஹேர் உங்களோட பிளேட் உள்ள வருதோ உங்களோட டோன் மாறிடும், உங்களோட அந்த ஐடென்டிட்டி ஆஃப் அந்த ஹேர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தானே சிஎஸ்சி விஎல்இ ரிலேஷன்ஷிப். விஎல்இக்கு கண்டிப்பாக சிஎஸ்சி தேவைப்படும், சிஎஸ்சிக்கு அதே மாதிரி அந்த விஎல்இயும் தேவைப்படுது. ஸோ லெட் அஸ் jointly work together. Now let us follow rules, let us create a good name
for CSE and VLEs in our villages, because as I told earlier, each VLE can be proud, can be happy in delivering e-services in your village, because you are evolving. CSE evolve ஆயிட்டே இருக்கு. CSE ஒரு கார்டியன் மாதிரி, ஒரு காடு மாதிரி நம்ம வில்லேஜ், நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன், நம்ம ஃபுட்டு, நம்ம குசைன், இதெல்லாம் ரியலி இப்போ ஒரு கார்டியனாக மாறி இருக்கு. ஸோ நம்ம பொசிஷன் இஸ் கோயிங் டு பி பர்மனன்ட், இட் வில் இவால்வ் ஓவர் டைம். ஸோ ஒரு வியலையும் சந்தேகப்பட தேவையில்லை. வி ஆர் கோயிங் டு பி தேர் ஃபார் எ லாங் டைம். All the best to all of you. All the best for today's workshop. CSE team is there. Mr. Arul, our DM, our trainers, everybody is there. இன்னைக்கு மேக்ஸிமம் இந்த நாலேஜ் கெயின் பண்ணிட, and let us serve our citizens. Let us help the country to grow. Let us help our villages to boom and country to grow. Thank you all. Thank you very much.